அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, நாம் செய்யும் ஒரு காரியம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படாத தண்டனைக்குரிய நிலையை உண்டாக்கிவிடும் என்பதை எப்போதும் நினைவில் நிறுத்த வேண்டும். மார்க்கத்தின் பெயரால் பரப்பப்படும் சில ஆதாரமற்ற செய்திகளைப் பற்றி இன்று நாம் காண்போம். இப்படித் தொழுதால் அல்லாஹ் செல்வத்தை கொட்டுவான் என்றும், வாடிக்கையாளர்கள் மொய்ப்பார்கள் என்றும் ஒரு சாதாரண வியாபார நோக்கத்தோடு செய்திகளை உருவாக்கி, இதனை நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் என்று நபியின் மீது துணிந்து பொய் சொல்கிறார்கள் சிலர். உண்மையில் இவர்கள் சொல்வது எந்த நபி மொழியிலும் இல்லாதது. இது நபிகளாரின் மீது திட்டமிட்டுச் சொல்லப்படும் பொய்கள். நபியின் மீது பொய் சொல்லாதீர்கள் என்று இவர்களுக்கு எத்தனை முறை எச்சரிக்கை செய்தாலும் அவர்கள் தொடர்ந்து இத்தகைய செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் மீது இட்டுக்கட்டிச் சொல்லாதீர்கள். ஏனெனில் என் மீது எவன் இட்டுக்கட்டிச் சொல்வானோ அவன் நரகத்தில் நுழைவான். அறிவிப்பவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 106. மற்றொரு நபி மொழியில், என் மீது இட்டுக்கட்டிச் சொல்பவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் கூறக் கேட்டிருக்கிறேன் என அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். நூல் புகாரி 107. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், என் மீது வேண்டுமென்றே இட்டுக்கட்டுகிறவன் நரகத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் கூறியதால்தான் உங்களுக்கு நான் அதிகமான நபி மொழிகளை எடுத்துரைக்காமல் என்னை தடுத்துக் கொள்கிறேன். நூல் புகாரி 108. இவர்கள் இந்த எச்சரிக்கையூட்டும் செய்திகளை எத்தனை முறை படித்தாலும் எவ்வித அச்சமும் இன்றி நபி மீது பொய்யான செய்திகளை பரப்புவதற்கு முக்கிய காரணம் அவர்கள் பின்பற்றும் தவறான கொள்கைகளே ஆகும். உண்மையில் வாழ்வாதாரமான ரிஸ்கை அதிகப்படுத்த இறைவனும் இறைத்தூதரும் தூய்மையான வழிகளைக் கற்றுத் தந்துள்ளார்கள். அவற்றை நாம் முறையாக பின்பற்ற வேண்டும். முதலாவதாக, இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள். திருக்குரானில் அல்லாஹ் கூறுகிறான், உங்கள் இறைவனிடம் மன்னிப்புத் தேடுங்கள். அவன் மன்னிப்பவனாக இருக்கிறான். உங்களுக்கு அவன் தொடர்ந்து மழையை அனுப்புவான். செல்வங்கள் மூலமும் மக்கள் மூலமும் உங்களுக்கு உதவுவான். திருக்குரான் அத்தியாயம் 71 வசனம் 10 முதல் 12 வரை. இரண்டாவதாக, உறவுகளை பேணுங்கள். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் செல்வ வளம் தமக்கு வழங்கப்பட வேண்டும் அல்லது தமது வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் அவர் தமது உறவினர்களுடன் இணைந்து வாழட்டும். நூல் புகாரி 2067. மூன்றாவதாக, இறைவனை முறையாக அஞ்சுங்கள். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வை அஞ்சுவோருக்கு அவன் ஒரு போக்கிடத்தை ஏற்படுத்துவான். அவர் எண்ணிப் பார்த்திராத வகையில் அவருக்கு உணவளிப்பான். திருக்குரான் அத்தியாயம் 65 வசனம் 2 மற்றும் 3. இதன் மூலம் இறைவனிடம் நாம் பரக்கத் வேண்டுவோமாக. பிதற்களைத் தவிர்ப்போமாக. மார்க்கத்தின் தூய்மையை பாதுகாப்போமாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன்.